நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மார்ச் 28, 2025 கும்பராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள். கும்பராசிக்காரங்களே, உங்களுடைய ராசியிலேயே இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கிறார். அதனால் இன்றைக்கி கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாள் தான். சரிங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு எதுக்கு சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக விஷயங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இறை வழிபாடு செய்கிறது, கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றது, நீண்ட காலமாக உங்கள் மனசில் நீங்கள் செஞ்சணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த பரிகாரங்களை செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள். ஓகேங்களா? உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான அல்லது ஒரு சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு உங்களோட மனக்குறைகளை நீங்கள் சொல்லி வேண்டி அழுதாலே போதும். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையெல்லாம் ஏற்படும். சரிங்களா? இன்றைய நாள் அமாவாசையை நெருங்கக்கூடிய சந்திர பகவானும் சனி பகவானும் கும்பத்தில் சேர்ந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இருளடைஞ்ச மனசை இன்றைக்கி கொடுக்கும். ஸோ இன்றைய நாள் சில பேருக்கு நெகட்டிவாகவே நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை உடல்நலத்தில் சிறு சிறு நோய் உபாதைகள் வர மாதிரி இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வலி வேதனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் இன்றைக்கி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் இறை வழிபாடு செய்யும்போது அதெல்லாம் மாறிடும். ஸோ இன்றைய நாள் இறைவனுக்குன்னு ஒதுக்கிடுங்க. உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான சிவன் கோயில், சரிங்களா, அங்கே போயிட்டு சிவனுக்கு பாலபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய கால பைரவரை வணங்கிட்டு நல்ல எண்ணெயில் தீபம் போட்டு விளக்கேற்றிட்டு வாங்க. காலையில் எந்திரிச்சோடனே காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. சரிங்களா? இதுதான் கும்பராசிக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரமும். இன்றைய நாளில் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஓகேங்களா? ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. எதையுமே நெகட்டிவான விஷயங்கள் கூட ஓடி போயிடும். ஸோ வாழ்க்கையில் ஒரு பொருள் நமக்கு கொடுத்தா தான் அது இன்னொரு பொருள் நமக்கு கிடைக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு இப்போ பலன்கள் நடந்துகிட்ருக்கு. அது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை சிவபெருமான் ஒருவருக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் சிவனினுடைய சீடர்கள்னு சொல்லக்கூடிய ஜீவசமாதி அடைஞ்ச மாபெரும் புண்ணிய சித்தர்களை நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பல மடங்கு பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அது கரைஞ்சு ஓடிடும். சரிங்களா? இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நடந்த கடன் தொல்லை, ஓகேங்களா, அவமானம், அசிங்கம், சில பேருக்கு உடல்நிலையில் சரியில்லாமல் போகிறது, மருத்துவ ரீதியான பலவிதமான செலவுகளில் கஷ்டப்பட்டுட்டு இருந்து எல்லாமே என்ன ஆகும், இந்த வழிபாடுகள் இன்றைக்கி செய்யும்போது நிச்சயமாக மாறும். அதே போல் இன்றைய நாள் உங்களோட ராசியிலேயே அமாவாசை சந்திரன் இருக்கிறனால சில பேருக்கு என்ன ஆகும்னா இறைவனுடைய தரிசனத்துக்காக மனசு ஏங்கும். சரிங்களா? ஸோ இன்றைய நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. ரொம்ப எதையுமே எதிர்பார்க்காதீங்க. சரி, இன்றைக்கி உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கோ, நீங்கள் இப்போ எதுவாக இருக்கீங்களோ அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி சாப்பிட முடியுது, நல்ல துணிமணி இருக்குது, வீடு இருக்குது, நல்ல உங்கள் கணவன், குழந்தைகள், குடும்பம் இருக்குது. இதை விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. ஆனால் உங்களை இந்த இடத்துல இறைவன் வச்சுருக்காருல்ல. ஏன்னா கம்பேர் பண்ணவே கூடாது. இன்றைக்கி யாருக்கிட்டையுமோ உங்களை பற்றியோ